என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? இது நடந்தால் எப்படி இருக்கும்? இப்படி 2 கேள்வியுமே நமக்கு வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கு. பைபிள் அழகாக ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா ஒரு வழியா நடந்து போகிறாரு. அங்கே ஒரு குருடன் இருக்கான். அவன் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு. அவர் திரும்பி வந்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு. அவன் பார்வை அடையணும்னு அவன் கேட்டான். அவன் பார்வை அடைஞ்சான். இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் அழகாக சொல்லுது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுவார் அப்படின்னு. இதுவரைக்கும் இந்த 2 கேள்வியுமே உங்களுக்கு இருந்திருக்கு. என் வாழ்க்கையில் இது நடந்தால் இப்படி இருக்கும், என் வாழ்க்கையில் இது நடக்குமா? இந்த 2 கேள்வியுமே இருந்திருக்கும். அந்த கேள்வியை தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட, என் வாழ்க்கையில் இது நடக்கும், என் இயேசு எனக்கு இது தருவார் அப்படின்னு தைரியமாக பேசுங்க. ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்துடும். உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் நம்முடைய தகப்பன். அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். ஆமென்.